குட் மார்னிங் சாம்பியன்ஸ். இப்போ என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஒரு அட்டாமிக் ஸ்ட்ரக்சர் அதை பத்தி வந்து யாழ்னி நமக்காக வந்து பிடிஎஃப் சென்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அது மைண்ட் மேப் லேர்னிங்னு ஒன்று இருக்கு. மைண்ட் மேப் லேர்னிங் வந்து டோனி பூச்சன் வந்து கண்டுபிடிச்ச லேர்னிங். ஸோ அந்த மைண்ட் மேப் லேர்னிங்ல நம்ம ட்ரை பண்ணலாம். ஷேர் த ஸ்க்ரீன். ஓகே, ஸோ இது ஒரு மைண்ட் மேப். மைண்ட் மேப் எதை பத்தி பேசியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேவ் மெக்கானிக்கல் மாடல். வேவ் மெக்கானிக்கல் மாடலை பத்தி பேசியிருக்காங்க. ஸ்டெப் பை ஸ்டெப்பா நம்ம போகலாம். ஃபர்ஸ்ட், ஸ்க்ராண்டிஞ்சர் வேவ் மெக்கானிக்கல் மாடல். ஸ்க்ராண்டிஞ்சர் வேவ் மெக்கானிக்கல் மாடல்ல என்னென்ன விஷயங்கள்லாம் பேசியிருக்காங்க? Wave function, probability density, Schrodinger differential equation, and atomic orbital definition. ஸோ நம்ம எப்பவுமே வந்து திஸ் கால்ட் கன்ஸ்ட்ரக்டிவ் லேர்னிங் சொல்லுவாங்க. எந்த ஒரு விஷயத்தையும் படிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம அதோட மேலோட்டமா இருக்கிற விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும். இப்போ ஸ்க்ராண்டிஞ்சர் வேவ் மெக்கானிக்கல் மாடல் அப்படின்னா இந்த 4 விஷயமும் நமக்கு வரணும். ஸோ ஃபர்ஸ்ட் வேவ் ஃபங்க்ஷன். ஸோ ஸ்க்ராண்டிஞ்சர் வேவ் மெக்கானிக்கல் மாடல்னால அதுலேயே வேவ் இருக்கு. ஸோ வேவ் ஃபங்க்ஷன் அப்படின்றத நம்ம இது பண்ணிக்கலாம். அப்புறம் வேவ் ஃபங்க்ஷன் வந்து எப்படி நோட்டேட் பண்றாங்கன்னா, அந்த சிம்பிளுக்கு பேர் என்ன? திரிசூல மாதிரி இருக்கு இல்லையா, அந்த சிம்பிளுக்கு பேர் என்ன? சை அப்படின்னுவாங்க. சை சை சரியா, சை அப்படின்னுவாங்க. அப்ப இப்ப நமக்கு ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஸ்க்ராண்டிஞ்சர் வேவ் மெக்கானிக்கல் மாடல்ல வேவ் ஃபங்க்ஷன் அப்படின்றத இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. எப்பவுமே நம்ம ஒரு படம் பார்க்க போறோம். படம் பார்க்க போனா ஃபர்ஸ்ட் நமக்கு என்ன சொல்றாங்க? ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு பேர் போடுறாங்க இல்லையா, ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடக்ஷன் போடுறாங்க. இன்ட்ரோடக்ஷன் போட்டுட்டு தான் அப்புறம் வந்து படத்தை சொல்றாங்க. அதே போல இப்போ ஸ்க்ராண்டிஞ்சர் வேவ் மெக்கானிக்கல் மாடல்ல நம்ம வேவ் ஃபங்க்ஷன்றத சை அப்படின்றத தெரிஞ்சுக்கிறோம். வேவ் ஃபங்க்ஷன் பேருனா சைன்றது செல்ல பேர் மாதிரி வச்சுக்கலாம், நோட்டேஷன். எப்பவுமே எல்லா வாட்டியும் வந்து பேரை வச்சு கூப்பிடுவேன் சை அப்படின்றாங்க. அப்ப சை ஸ்கொயர் ஆகும்போது அது ஒரு புதுசா ஒரு பேர் வச்சு கூப்பிடுறாங்க. என்ன பேரு? Probability density, psi square. சைனா வேவ் ஃபங்க்ஷன், சை ஸ்கொயர்னா ப்ராபபிலிட்டி டென்சிட்டி. ஸோ வேவ் ஃபங்க்ஷனும் ப்ராபபிலிட்டி டென்சிட்டி கிடைச்ச பிறகு அவங்க ஸ்க்ராண்டிஞ்சர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் அப்படின்னு ஒரு விஷயத்த உருவாக்குறாங்க. அதுக்கப்புறம் அந்த உருவாக்கி முடிச்ச பிறகு என்ன தீர்ப்பு சொல்றாங்க அப்படின்னா, அட்டாமிக் ஆர்பிட்டல் டெஃபினேஷனை சொல்றாங்க. இதுதான் வந்து ஸ்க்ராண்டிஞ்சர் வேவ் மெக்கானிக்கல் மாடலை படிக்கிறதுக்கான ஒரு வரைமுறைன்னு வச்சுங்களேன், ஒரு மெத்தடாலஜி. ஸோ ஃபர்ஸ்ட் வி ஷுட் நோ அபவுட் த வேவ் ஃபங்க்ஷன், செகண்ட் ப்ராபபிலிட்டி டென்சிட்டி, மூணாவது ஸ்க்ராண்டிஞ்சர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன், நாலாவது அட்டாமிக் ஆர்பிட்டல் டெஃபினேஷன்ஸ். ஸோ இப்போ இதை முதல்ல ஒன்னொன்னா பார்ப்போம். ஸோ வேவ் ஃபங்க்ஷன்னா என்னன்னு பார்ப்போம். வேவ் ஃபங்க்ஷன் அப்படின்னா நம்ம ஒரு லார்ஜர் கான்டெக்ட்ல கேட்குறோம், வேவ் ஃபங்க்ஷன்னா என்ன அப்படின்றது நம்ம இது பண்றோம். ஃபர்ஸ்ட் வந்து தெரிஞ்சுக்க ஆசைப்படுறோம். வேவ் ஃபங்க்ஷன் அப்படின்னா என்ன? நம்ம இப்போதைக்கு வேவ் ஃபங்க்ஷன்னா சை அப்படின்னு மட்டும்தான் தெரியும். வேவ் ஃபங்க்ஷன்னா சை அப்படின்னு மட்டும்தான் தெரியும். ஸோ ஃபர்தரா இப்போ நம்ம வேற லெவல்ல டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணலாம். சரி, வேவ் ஃபங்க்ஷன் ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னா, wave function is the fundamental mathematical description of an electron. wave functionன்றது ஒரு ஸ்க்ராண்டிஞ்சர் வேவ் மெக்கானிக்கல் மாடல்ல உள்ள description of an electron. எலக்ட்ரானை பத்தி பேசுறதுக்காக உருவாக்கப்பட்டதுதான் வந்து வேவ் ஃபங்க்ஷன். ஃபண்டமெண்டல் டெஸ்கிரிப்ஷன் ஆஃப் an electron. சரியா? ஸோ இதுக்கு ஃபவுண்டேஷன் யார் போட்டது அப்படின்னு பாத்தீங்கன்னா, எலக்ட்ரானஸ் வேவ்ஸ். ஸோ நம்ம எலக்ட்ரான்ஸை வந்து வேவா
பார்த்ததுக்கு வந்து யார் ஃபவுண்டேஷன் போட்டா அப்படின்னு பார்த்தா the source explained the shift toward from the wave mechanical model began with de Broglie hypothesis. de Broglie அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு. அவர் ஒரு கூற்று சொல்றாரு, ஹைபோதீசிஸ் சொல்றாரு. அது என்ன சொல்லுதுன்னா எலக்ட்ரான் பிஹேவ் Electron behaves as waves and particles. அவ்வளவுதான். நம்ம கடவுள் பாதி மிருகம் பாதி அப்படின்னு பாட்டு கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா? கடவுள் பாதி மிருகம் பாதி கலந்து செய்த கலவை நான் அப்படி சொல்லுவான் ஒரு பாட்டுல. அதே போல நான் பார்ட்டிகலாவும் இருப்பேன் வேவாவும் இருப்பேன் அப்படின்றது தான் வந்து எலக்ட்ரானோட பிஹேவியர். திஸ் வேவ் மெக்கானிக்கல் தியரி எலக்ட்ரான் இன் மோஷன், எலக்ட்ரான் வந்து மோஷன்ல இருக்கும்போது பொசஸ் வேவ் ப்ராப்பர்ட்டி. இப்ப வேவாவும் இருப்பேன் பார்ட்டிகலாவும் இருப்பேன்னு சொல்லிட்டான். ஆனா வேவா எப்ப இருப்பேன் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டா மோஷன்ல இருக்கும்போது இருப்பேன். when electron is in motion it should have the wave property. சரி, இப்போ அந்த வேவ் ப்ராப்பர்ட்டி இருக்கும்போது கண்டிப்பா அதுக்கு வேவ் லென்த் அப்படின்னு ஒண்ணு இருக்கும். வேவ் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு இருந்தா அதுக்கு கண்டிப்பா வேவ் லென்த் அப்படின்னு ஒண்ணு இருக்கும். சரியா? வேவ் ப்ராப்பர்ட்டினா வேவ் லென்த்னு ஒண்ணு இருக்கும். வேவ் லென்த் வந்து notated as lambda அப்படின்றாங்க. வேவ் லென்த் notated as lambda. ஸோ lambda வந்து h/mv அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம். எப்பவுமே நான் உனக்கு ஒரு சூப்பரான விஷயம் சொல்லுவேன். ஒரு வேரியபிள் இருந்து இன்னொரு வேரியபிளை உருவாக்கும் போது இட் மே பி ப்ராடக்ட் ஆர் ரேஷியோ. நம்ம பழசு ஆல்ரெடி சொன்னோம். ப்ராடக்ட்னா ரெண்டு வேரியபிளை ஒன்னா சேர்ப்பாங்க. மாசும் ஆக்சில் சேர்ந்தா மாசும் ஆக்சிலரேஷன் சேர்ந்தா என்ன வேரியபிள்? Force. மாசும் வெலாசிட்டியை சேர்ந்தா Momentum. மொமெண்டம். ஸோ இங்க மொமெண்டம் தான் வருது. லாம்டா ஈக்குவல் டு h/mv. சரியா? ஹெச்னா பிளாங்க் கான்ஸ்டன்ட், எம்இனா மொமெண்டம் சொல்லலாம். ஸோ வேவ் ஃபங்க்ஷன்றது ரெப்ரசன்டேஷன் ஆஃப் எலக்ட்ரான் வேவ். எலக்ட்ரான கணக்கா பார்க்கறதுக்காக உருவாக்கப்பட்டது தான் வேவ் ஃபங்க்ஷன். ஏன் வந்து ஒரு விஷயத்த கணக்கா பார்க்கணும், மேத்தமெட்டிக்கல் ஃபார்முலேஷனா பார்க்கணும் அப்படின்னா then only we are able to solve it. சரி, இப்ப இந்த கதைக்கு வருவோம். ஒரு விஷயத்த பார்க்கணும் ஆசைப்படுறீங்க, என்னென்னவெல்லாம் பார்க்கலாம் அப்படின்னா உங்களுக்கு 3 விதமா பார்க்கலாம். ஒண்ணு பிசிக்கலா பார்க்கலாம், சரியா? இல்லைன்னா மேத்தமெட்டிக்கலா பார்க்கலாம், இல்லைன்னா கிராபிக்கலா பார்க்கலாம். சரியா? சோ எலக்ட்ரானை வந்து பிசிக்கலா நம்ம பார்ட்டிகலா பார்த்தாலுமே பிசிக்கலா வேவா பார்த்தாலுமே எலக்ட்ரானை மேத்தமெட்டிக்கலா பார்க்கறதுக்கு நம்ம யூஸ் பண்ண ஃபங்க்ஷன் எது? Wave function. அதான் வேவ் ஃபங்க்ஷன். ஏன் வேவ் ஃபங்க்ஷன் ஒரு வேரியபிளை நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்றது நீங்க கரெக்டா புரிஞ்சுக்கணும். இப்ப ஒரு சப்ஜெக்டும் படிக்கும் போது சப்ஜெக்ட்ல வந்து நமக்கு 3 விதமான அந்த பார்வை நமக்கு வேணும். ஸோ பிசிக்கலா பார்க்கறது, மேத்தமெட்டிக்கலா பார்க்கறது, கிராஃபிக்கலா பார்க்கறது, இல்லை டயக்ராமேட்டிக்கலா பார்க்கறது. கிராஃபிக்கலா டயக்ராமேட்டிக்கல் சொல்லலாம். ஸோ சொல்லிட்டோம், இப்போ புரியுது இல்லை? இப்போ இந்த ஃபர்ஸ்ட் பேராகிராஃப் நம்ம எலக்ட்ரான் வந்து எப்படி இதுவாச்சு, டி ப்ராக்லி எப்படி அவரு கான்ட்ரிபியூட் பண்ணாரு, அதுக்கப்புறம் வந்து லாம்டா எப்படி ஏன் வந்து லாம்டா இன்ட்ரோடியூஸ் ஆச்சு, அதுக்கப்புறம் வேவ் ஃபங்க்ஷன் வந்து எதுக்காக வந்து சொல்லிட்டாங்க. சரியா? ஸோ அடுத்தது ரோல் ஆஃப் த வேவ் ஃபங்க்ஷன். சரி, வேவ் ஃபங்க்ஷன் வந்துச்சு. இப்போ வேவ் ஃபங்க்ஷன் எதுக்காக வந்ததுன்னு தெரிஞ்சிச்சு, மேத்தமெட்டிக்கல் ஃபார்முலேஷன் ஆஃப் எலக்ட்ரான் அப்படின்னு சொல்லிட்டோம். சரி, வேவ் ஃபங்க்ஷன் வந்து வேவ் மெக்கானிக்கல் மாடல்ல வேவ் ஃபங்க்ஷன் வருது. ஸோ என்னென்ன அது எது இப்போ எப்பவுமே வந்து புதுசா ஏன் ஒண்ணு கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னா பழசுல ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு. சரியா? புதுசா ஏன்டா ஒண்ண கண்டுபிடிக்கிறீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா பழசுல ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு. ஸோ என்ன பிரச்சனை இருக்கு அப்படின்றதான் இங்க பார்க்க போறோம். லிமிடேஷன் ஆஃப் ஏர்லியர் தியரிஸ். சரியா? ஏர்லியரா சொன்ன தியரியில என்னென்ன லிமிடேஷன் இருக்குன்னு பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து அக்கார்டிங் டு ஹேசன்பர்க் அன்சர்டனிட்டி பிரின்சிபல் இங்க வருது. ஃபர்ஸ்ட் ப்ராபபிலிட்டி வித் சர்டனிட்டி. ஸோ ப்ராபபிலிட்டினா என்ன, சர்டனிட்டினா என்ன? ப்ராபபிலிட்டினா இருக்கிற மொத்த லைக் எவ்வளோ இருக்கோ அதுல எவ்வளோ வர முடியும், எவ்வளோ வரும் அப்படின்னு சொல்றது. அப்ப ரெண்டுமே வரலாம் வராமையும் போலாம். சரியா? வரலாம் வராமையும் போலாம், அதான் ப்ராபபிலிட்டி. ப்ராபபிலிட்டினா என்னன்னா வரலாம் வராமையும் போலாம். ஆனா சர்டனிட்டினா கண்டிப்பா வரும், கண்டிப்பா வரும். அதுதான் இப்போ நம்ம வந்து அக்கார்டிங் டு ஹீசன்பர்க் அன்சர்டனிட்டி பிரின்சிபல் என்ன சொன்னா, இட் இஸ் இம்பாசிபிள்.
இட் இஸ் இம்பாசிபிள், முடியாது அப்படி சொல்றாங்க. டு சைமல்டேனியஸ்லி டிட்டர்மைன் த எக்ஸாக்ட் பொசிஷன் அண்ட் மொமெண்டம். ரெண்டு விஷயம் எடுத்துக்கிறாங்க, ஒன்னு பொசிஷன், இன்னொன்னு மொமெண்டம். ரெண்டுத்தையும் ஒரே நேரத்துல பார்க்க முடியாதா? ரெண்டுத்தையும் ஒரே நேரத்துல இது லொகேட் பண்ண முடியாது. இட் இஸ் இம்பாசிபிள் டு சைமல்டேனியஸ்லி டிட்டர்மைன் த எக்ஸாக்ட் பொசிஷன் மொமெண்டம் ஆஃப் த எலக்ட்ரான். சரியா? மொமெண்டத்தையும் பொசிஷனையும் ஒன்னா நம்மளால லொகேட் பண்ண முடியாது, ஃபைண்ட் அவுட் பண்ண முடியாது. ஏன் பண்ண முடியாது சொல்லிட்டீங்க? அப்ப பண்ண முடியாதுன்னா எல்லாம் ஊர் ஒத்துக்காது. ஏன் அப்படின்னு கேட்டாங்கன்னா, பிகாஸ் த வேவ் இஸ் எக்ஸ்டெண்டிங் த்ரூஅவுட் த ரீஜன் ஆஃப் ஸ்பேஸ். வேவ் வந்து எல்லா ஸ்பேஸ்லயும் த வேவ் இஸ் எக்ஸ்டெண்டிங் த்ரூஅவுட் த ரீஜன் ஆஃப் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்றாங்க. கான்சிக்வென்ட்லி இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட் முடிஞ்சிச்சு. என்னால பொசிஷனையும் மொமெண்டத்தையும் வந்து என்னால இது பண்ண முடியாது, ஒரே நேரத்துல கண்டுபிடிக்க முடியாது அப்படி சொல்லியாச்சு. ஹைசன்பெர்க் அதான் அன்சர்டனிட்டி சொல்லிட்டாரு. அது காரணம் என்னன்னா, பிகாஸ் த வேவ் இஸ் எக்ஸ்டெண்டிங் த்ரூஅவுட் த ரீஜன் ஆஃப் ஸ்பேஸ். வேவ் இஸ் எக்ஸ்டெண்டிங் த்ரூஅவுட் த ரீஜன் ஆஃப் ஸ்பேஸ் அப்படின்னா. ஸோ கான்சிக்வென்ட்லி இப்போ வேவ் ஃபங்க்ஷன் டஸ் நாட் டிஸ்கிரைப் த ஃபிக்ஸ்டு பாத். ஸோ போர் மாடல், போர் என்ன சொன்னார்னா, என் பாத்து ஃபிக்ஸ்டு அப்படின்னாரு. போருக்கு ஃபிக்ஸ்டா இருக்கு தான் பிடிக்கும், அவரோட பாத் வந்து நிலையானது அப்படின்னாரு. அது அவர் ஒரு பாத் போட்டார்னா அந்த பாத்துல தான் போகும், அதான் போரோட கொள்கை. போர் மாடல் வந்து ஃபிக்ஸ்டு பாத். அப்ப இது கான்ட்ராடிக்டரி டு த போர் மாடல். The wave function does not describe a fixed path like Bohr orbit, but rather the probability of finding the electron in a given region. ஸோ வந்து அதனாலதான் ப்ராபபிலிட்டி ஆஃப் த ஃபைண்டிங் எலக்ட்ரான் இன் ரீஜன். எங்க இருக்கான், இங்க இருக்கலாமா, இருப்பானா இருக்க மாட்டானா, யாருறாங்க இருக்கியா இல்லையா அப்படின்ற மாதிரி அந்த ப்ராபபிலிட்டி கண்டுபிடிச்சு தான் ஹைசன்பெர்க் அன்சர்டனிட்டி பிரின்சிபிள். சரியா? ஸோ இப்போ வந்து ஹைசன்பெர்க் அன்சர்டனிட்டி பிரின்சிபிள யாழ்னியோட அண்டர்ஸ்டாண்டிங்ல கேட்போம். Heisenberg's uncertainty principle na it's impossible to simultaneously ஒரு எக்ஸாக்ட் பொசிஷனும் அந்த ஒரு எலக்ட்ரானோட எக்ஸாக்ட் பொசிஷனும் அதோட மொமெண்டமையும் ஒரே நேரத்துல வந்து நம்ம ஐடென்டிஃபை பண்ணி டிட்டர்மைன் பண்றது வந்து ரொம்ப கஷ்டம். ஏன்னா வந்து வேவ் வந்து ஒரு ரீஜன் ஃபுல்லா, ஒரு ஸ்பேஸ் ஃபுல்லா இருக்கிற ரீஜன்ல வந்து எக்ஸ்டெண்ட் ஆயிட்டு இருக்கு. ஸோ அதனால நம்மளால அதை டிட்டர்மைன் பண்ண முடியாது. அதனால போர் ஆனா என்ன சொன்னார்னா, எலக்ட்ரானோட மொமெண்டமும் பொசிஷனும் ஒரு எக்ஸாக்ட் ஸ்பேஸ்ல தான் சுத்திட்டு இருக்கும். ஆனா வந்து ஹைசன்பெர்க் இப்படி சொன்னதுனால ஹைசன்பெர்கோட அன்சர்டனிட்டி பிரின்சிபலும் போரோட அட்டாமிக் மாடலும் கான்ட்ரடிக்டரியா இருக்கு. சார் மியூட்ல இருக்கு. வேவ் ஃபங்க்ஷன் சையை பத்தி நம்ம இது பண்ணிட்டோம். அடுத்தது என்ன அப்படின்னா சை ஸ்கொயர். இப்போ ப்ராபிலிட்டி தெரிஞ்சு, நம்ம கணக்கு ப்ராபிலிட்டி தான் தெரிஞ்சு. அப்போ ப்ராபிலிட்டிக்கு வந்து ப்ராபிலிட்டி டென்சிட்டி அப்படின்னு ஒரு விஷயத்த கொண்டு வராங்க. As noted in our conversation history, the square of the wave function represents the probability density. மாற்றான் சூர்யா மாதிரி, மாற்றான் சூர்யால ரெண்டு சூர்யா எப்படி இருப்பாங்க, ஒட்டிட்டு இருப்பாங்கல்ல. அப்ப சை ஸ்கொயர் probability density. The square of the wave function represents the probability density. This defines the orbital. சரி, சை ஸ்கொயர்ன்றது எதை வந்து குறிக்குது அப்படின்னா ஆர்பிட்டலை குறிக்குது. சை ஸ்கொயர்ன்றது இட் இஸ் டிஃபைன் த ஆர்பிட்டல். ஆர்பிட்டல வெட்ட வெளியா எக்ஸ்பிளைன் பண்ணுது. a 3D region space, a 3D region of space. அந்த ஆர்பிட்டல்ன்றது வந்து என்னன்னா 3D region space அப்படின்னு சொல்லலாம். ஆர்பிட்டல்ன்றது 3D region space அப்படி சொல்லலாம். ஆர்பிட்டல் 3D region space where there is high probability of finding electron. so அந்த 3D region spaceல நமக்கு high probability இருக்கு. எதுக்கான high probability இருக்கு? finding the electron. Replace the 2D circular orbital of the Bohr model. போர் மாடலுக்கும் இதுக்கும் என்னன்னா, நம்ம இவருக்கும் என்ன நம்ம இந்த சொன்ன வேவ் ஃபங்க்ஷன் சொன்னவருக்கும் டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவர் சொன்னதுல வந்து நமக்கு 3D, இப்போ ஸ்க்ராண்டிஞ்சர் வேவ் மாடல்ல வந்து 3D இருக்கனால 3Dனால வந்து நமக்கு ஹை ப்ராபபிலிட்டி ஆஃப் ஃபைண்டிங் எலக்ட்ரான் இருக்கு. ஆனா 2D சர்க்குலர் ஆர்பிட்டை ஃபாலோ பண்ணவர் போர். இங்க ரெண்டுத்தையும் ஒப்பிட்டு சொல்றாங்க. போர் ஃபாலோ பண்ணது 2D சர்க்குலர் ஆர்பிட்டு, இவரு ஃபாலோ பண்ணது வந்து 3D ரீஜன் ஆஃப் ஸ்பேஸ்.
ஸோ இப்போ வந்து நம்ம டிரான்சிஷன் ஃப்ரம் த போர் மாடல் நம்ம என்னன்னு தெரிஞ்சுக்க போறோம். என்ன பார்த்தீங்கன்னா சோர்சஸ் ஹைலைட் த போர் இன்ட்ரோடியூஸ் த ஸ்டேஷனரி ஸ்டேட்ஸ். ஸோ நமக்கு நல்லாவே தெரியும் அவர் ஃபிக்ஸ்டு பார்த்து போர்னாலே உனக்கு என்ன ஞாபகம் வரும்னா ஃபிக்ஸ்டு பார்த்து ஸ்டேஷனரி ஸ்டேட்டு சர்க்குலர் ஆர்பிட்டு ஃபிக்ஸ்டு சர்க்குலர் ஆர்பிட்டு எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். சரியா? இப்ப this source will bore into stationary state energy levels where electron revolves without losing energy. போர் சொன்னதுல ஸ்டேஷனரி ஸ்டேட்னா என்ன புரியுதுன்னா எனர்ஜி லெவல்ஸ் வேர் அண்ட் எலக்ட்ரான் ரிவால்வ். எலக்ட்ரான் சுத்துறான். எப்படி சுத்துறான் அப்படின்னா வித்தவுட் லூசிங் த எனர்ஜி. எனர்ஜியே சுத்துறான், ஆனா அவங்க கிட்ட இருந்து எந்த ஆற்றலும் வெளியில லூஸே ஆகல. இஸ் மாடல் வாஸ் லிமிடெட். ஸோ அதனாலதான் அந்த மாடல் நம்மளால எல்லாத்துக்கும் பலதரப்பட்ட இடத்துல பயன்படுத்த முடியல. லிமிடெட், போர் மாடல் லிமிடெட். இட் குட் நாட் எக்ஸ்பிளைன் த ஸ்பெக்ட்ரா ஆஃப் ஆட்டம். ஒரு ஆட்டம் ஸ்பெக்ட்ரா பத்தி சொல்ல மாட்டேது. போர் மாடல் வந்து ஆட்டம் ஸ்பெக்ட்ரா பத்தி சொல்ல மாட்டுது. எந்த மாதிரி ஆட்டம்னா ஆட்டம் வித் மோர் தென் ஒன் எலக்ட்ரான். ஆட்டம் வித் ஒன் எலக்ட்ரான் யாரு? ஹைட்ரஜன். ஹைட்ரஜன். ஆரம்பிக்கும் போது ஹைட்ரஜன். அப்ப அந்த ஹைட்ரஜனை வச்சுதான் இப்ப அந்த மோர் தென் ஒன் எலக்ட்ரான் தான் போர் வந்து செல்லாகாஸ் ஆயிடுறான். சரியா? வித் மோர் தென் ஒன் எலக்ட்ரான் ஸ்பிட்டிங் ஆஃப் ஸ்பெக்ட்ரல் லைன்ஸ். ஸ்பெக்ட்ரா ஆஃப் த ஆட்டம் வித் மோர் தென் ஒன் எலக்ட்ரான் சொல்ல மாட்டான். அப்புறம் ஸ்பிட்டிங் ஆஃப் ஸ்பெக்ட்ரல் லைன்ஸ். ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டோ எலக்ட்ரிக் ஃபீல்டோ படும்போது ஸ்பெக்ட்ரல் லைன் ஸ்பிட் ஆகும். அதை பத்தியும் சொல்ல மாட்டேன். ஸோ நடுவுல கொஞ்சம் பக்கத்தை காண மாதிரி போர்கிட்ட என்னென்ன காணாத விஷயம்? Splitting of spectral lines when magnetic and electric field act on the atom. அதுக்கப்புறம் spectra of atom with more than one electron. அதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ண மாட்டேன். அது எக்ஸ்பிளைன் பண்ண மாட்டான். அது மட்டும் அதுதான் வந்து அவர் பண்ணது. அதனாலதான் வந்து இப்ப அந்த இதுல இன்னொன்னு சொல்றாங்க, ரெண்டு பேரும் இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. அந்த ஸ்பிட்டிங் ஆஃப் ஸ்பெக்ட்ரல் லைனை இன்ட்ரோடியூஸ் சொன்னது அதை கண்டுபிடிச்சது யாருன்னா ஜீமேன் அண்ட் ஸ்டார்க் எஃபெக்ட்ல கண்டுபிடிச்சாங்க. சரியா? ஜீமேன் அண்ட் ஸ்டார்க் எஃபெக்ட்ல கண்டுபிடிச்சாங்க. வேவ் மெக்கானிக்கல் மாடல் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா இன்கார்பரேட் ஸ்டேஷனரி எனர்ஜி லெவல். எனர்ஜி லெவலை வந்து ஸ்டேஷனரியா தான் சொல்றான், பட் ரீடிஃபைன் தம், மறுபடியும் புதுப்பிக்கிறாங்க. எப்பவுமே வந்து ஒரு விஷயம் நிலைச்சிருக்கணும்னா புதுப்பிச்சுக்கிட்டே இருக்கணும். அதாவது ஏதாச்சும் ஒரு விஷயம் மண்டையில தங்கணும் அப்படின்னா மெமரியா ஆகணும். மெமரி வந்து இம்ப்ரூவ் ஆகணும்னா நீ ஒவ்வொரு வாட்டியும் அதை வேற விதத்துல புதுப்பிச்சுட்டே இருந்தா அது உனக்கு ரீடைனா இருந்துட்டே இருக்கும். புதுசா பார்க்கணும், புதுப்பிச்சுக்கிட்டே இருக்கணும், புதுசா பார்க்கணும், புதுப்பிச்சுட்டே இருக்கணும், புதுசா பார்க்கணும். இதான் மெமரி டெக்னிக். ஸோ இங்க என்ன புதுப்பிக்கிறாங்கன்னு பார்ப்போம். இப்போ என்ன, இன்ஸ்டெட் ஆஃப் எலக்ட்ரான் மூவிங் இன் சர்க்குலர் பாத் ஆஃப் ரேடியஸ். ஸோ சர்க்குலர் பாத் எலக்ட்ரான் வந்து சர்க்குலர் பாத்ல சுத்துது, ரேடியஸ் ஆர்ல சுத்துதுன்னு இருக்கும். இட் இஸ் ட்ரீட்டட் as ஸ்டாண்டிங் வேவ் பவுண்ட் டு த நியூக்ளியஸ். ஒரு ஸ்டாண்டிங் வேவா இது பண்றாங்க. ஃபர்ஸ்ட் வேவ் மெக்கானிக்கல் மாடல்ல வேவா இருக்கு, எலக்ட்ரான் சுத்துதுன்னு சொல்லாம, எலக்ட்ரான் வந்து சர்க்குலர் பாத்ல சுத்துதுன்னு சொல்லாம ஸ்டாண்டிங் வேவா இருக்கு. ஆனா ஸ்டாண்டிங் வேவா இருந்தாலும் பவுண்ட் டு த நியூக்ளியஸ் அப்படின்றாங்க. சரி, ஸ்டாண்டிங் வேவா இருந்தாலும் பவுண்ட் டு த நியூக்ளியஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, for a stable state to exist a whole number of wavelength must fit in the circumference. ஸோ அப்ப நம்ம ஸ்டேபிள் ஸ்டேட் வந்து எக்ஸிஸ்ட் ஆகணும் அப்படின்னா கண்டிப்பா வேவ் லென்த் வந்து ஹோல் நம்பரா தான் இருக்கணும். அப்பதான் வந்து எந்த சர்க்கம்ஃபரன்ஸ்ல ஃபிட் ஆகுதுன்னு நம்ம இது பண்ண முடியும். ஸ்டேபிள் ஸ்டேட் எக்ஸிஸ்ட் ஆகணும்னா வேவ் லென்த் ஹோல் நம்பரா தான் இருக்கணும். அப்ப எந்த சர்க்கம்ஃபரன்ஸ்ல ஃபிட் ஆகுதுன்னு நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். அதுக்கு ஃபார்முலா என்னன்னா 2πr = n lambda. 2πr = n lambda. Solving the Schrödinger wave equation for psi provides the allowed energy level. So Schrödinger wave equation சால்வ் பண்ணும்போது நமக்கு allowed energy level கிடைக்கும், ஸ்பெசிபிக் குவாண்டம் நம்பர் கிடைக்கும். Schrödinger wave equation சால்வ் பண்ணாதான், அவர் உருவாக்கின சமன்பாடை சால்வ் பண்ணாதான் எனர்ஜி லெவல் கிடைக்கும், குவாண்டம் நம்பர் கிடைக்கும். ஸோ இதுல இருந்து நம்ம என்ன சம்மரி சொல்றோம்னா, வேவ் ஃபங்க்ஷன் இஸ் த கோர் ஆஃப் த வேவ் மெக்கானிக்கல் மாடல், மூவிங் atomic theory away from the fixed orbit concept towards a probability based wave description. முடிக்கிறாங்க கதையை. சரியா? இப்போ வேவ் ஃபங்க்ஷனை பத்தி நல்ல தெளிவா உங்களுக்கு ஒரு இது ஐடியா கிடைச்சிருக்கும். கரெக்டா? வேவ் ஃபங்க்ஷன் வந்து தெளிவா கிடைச்சிருக்கும் ஒரு ஐடியா. ஸோ இது தான் எப்படி வந்து வேவ் ஃபங்க்ஷன் வந்து வந்துச்சு அப்படின்றத கிளியரா சொல்லியிருக்காங்க. சரி, ஓகே. இப்போ அடுத்தது என்னன்னு பார்க்கலாம்.
ஸோ வேவ் ஃபங்க்ஷன் பார்த்தாச்சு, வேவ் ஃபங்க்ஷனை பத்தி கதையை தெரிஞ்சுக்கிட்டாச்சு. இப்போ அடுத்தது என்ன பண்ணுவோம்னா ப்ராபபிலிட்டி டென்சிட்டியை பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம். சரி, இப்போ நம்ம கையில ப்ராபபிலிட்டி டென்சிட்டி. அப்ப ப்ராபபிலிட்டி டென்சிட்டினா நம்ம சைஸ் ஸ்கொயர் நோட்டேட் பண்ணுவோம். எப்பவுமே வந்து ஒரு வேரியபிள் இருக்குன்னா வேரியபிளோட நோட்டேஷன் கண்டிப்பா தெரியணும். ஃபர்ஸ்ட் திங்கே வந்து வேரியபிள் சைஸ் ஸ்கொயர் ப்ராபபிலிட்டி டென்சிட்டி, ப்ராபபிலிட்டி டென்சிட்டி சைஸ் ஸ்கொயர். பேர் சொன்னா நோட்டேஷன் சொல்லணும், நோட்டேஷன் சொன்னா பேர் சொல்லணும். இது எங்க யூஸ் பண்றாங்க அப்படின்னா ஸ்க்ராடிஞ்சர் வேவ் மெக்கானிக்கல் மாடல் தான் யூஸ் பண்றாங்க. த கான்செப்ட் ஆஃப் ப்ராபபிலிட்டி டென்சிட்டி serves as a mathematical bridge between the dual nature of matter and physical reality of atomic structure. சரியா, பிசிக்கலா இருக்கிறதுக்கும் டியூவல் நேச்சருக்கும், பிசிக்கல் ரியாலிட்டி ஆஃப் அட்டாமிக் ஸ்ட்ரக்சருக்கும் டியூவல் நேச்சர் ஆஃப் மேட்டருக்கும் ஒரு மேத்தமெட்டிக்கல் பிரிட்ஜா செயல்படுறவன் தான் ப்ராபபிலிட்டி டென்சிட்டி. ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஆக்ட் அஸ் எ மேத்தமெட்டிக்கல் பிரிட்ஜ். எப்பவுமே இருக்குன்னா நமக்கு ஒரு நாலேஜ் டிரான்ஸ்ஃபர் ஆகுதுன்னு வச்சுக்கேன். ஒரு மென்டார் இருக்கேன், ஸ்டூடெண்ட் இருக்கீங்க, நாலேஜ் டிரான்ஸ்ஃபர் ஆகுதுன்னா நாலேஜ் எப்படி போகும்? when we form the mathematical bridge, அப்பதான் ஒரு கனெக்ஷன் இருந்தாதான் அந்த நாலேஜ் டிரான்ஸ்ஃபர் நடக்கும். ஸோ அதே போலதான் இந்த ப்ராபபிலிட்டி டென்சிட்டின்ற வச்சு என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இட் இஸ் a mathematical bridge of dual nature of matter. dual நேச்சர்னா பார்ட்டிகல் அண்ட் வேவ், பார்ட்டிகல் அண்ட் வேவ் அதோட பிசிக்கல் ரியாலிட்டி ஆஃப் அட்டாமிக் ஸ்ட்ரக்சர் வித்தின் த ஸ்க்ராடிஞ்சர் வேவ் மெக்கானிக் மாடல். ஸோ இதுல என்ன பண்றாங்க அப்படின்னா சைஸ் வந்து எப்படிலாம் டிஃபைன் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ரிஜெக்ஷன் ஆஃப் டெஃபினைட் ஆர்பிட். ஸோ போர் சொன்னார் இல்லையா, போர் என்ன சொன்னா எலக்ட்ரான் வேர் ரிவால்வ் இன் எ ஃபிக்ஸ்டு சர்க்குலர் ஸ்டேஷனரி ஆர்பிட். போர் சொன்னது ஃபிக்ஸ்டு சர்க்குலர் ஸ்டேஷனரி ஆர்பிட், எலக்ட்ரான் வந்து சுத்துது அப்படின்னாரு. வித் டெஃபினைட் ரேடியை அண்ட் வெலாசிட்டி. சரியா, போரை வந்து கண்ண மூடி யோசிச்சா ஃபிக்ஸ்டு சர்க்குலர் ஸ்டேஷனரி ஆர்பிட் with definite radii and definite velocity. போர்னா வந்து 5 விஷயம் நான் வச்சுக்கிறேன்: ஃபிக்ஸ்டு, சர்க்குலர், ஸ்டேஷனரி ஆர்பிட் வித் டெஃபினைட் ரேடியஸ் அண்ட் வெலாசிட்டி. ஸோ அதான் போர் சொன்னாரு. அப்ப however ஹைசன்பெர்க் அன்சர்டனிட்டி பிரின்சிபிள் வந்து இந்த வியூவை மாத்துச்சு. அதான் ஹைசன்பெர்க் அன்சர்டனிட்டி பிரின்சிபிள் நம்ம சொன்னோம் இல்லையா, இட் இஸ் impossible to determine both exact position and momentum of a subatomic particle simultaneously. தனித்தனியா கண்டுபிடிக்கலாம், ஆனா simultaneously பண்ண முடியாது. என்னென்ன? ஒன்னு பொசிஷன் பி, பினா பொசிஷன் வச்சுக்கலாமா. ஆனா அதே பிய வந்து பிசிக்ஸ்ல என்ன நோட்டேட் பண்ணுவோம்னா மொமெண்டத்துக்கும் யூஸ் பண்ணுவோம். பி ஈக்குவல் டு என்ன யூஸ் பண்ணுவோம்? mvன்னு போடுவோம். சோ அப்ப பி, அப்ப அது பண்ண முடியாது. சோ போர் அப்படி சொல்றாரு, ஹைசன்பெர்க் எப்படி சொல்றாரு? because wave is extending through the region of space, as a result classical idea of definite orbit was discarded. so definite orbit ஒன்னு இல்லவே இல்லடா அப்படின்ட்டாங்க, அது டிஸ்கார்ட் பண்றாங்க. இப்போ வந்து ப்ராபபிலிட்டி டென்சிட்டியை டிஃபைன் பண்ண போறாங்க. ஸ்க்ராடிஞ்சர் மாடல் வந்தனால the focus shifting from the finding the exact path of an electron to identifying where it's like. exact path கண்டுபிடிக்காம நீ எங்கடா இருக்கன்னு கண்டுபிடிக்கிறாங்க. நீ எங்கடா எலக்ட்ரான் எங்கடா இருக்க அப்படின்னு கேக்குறாங்க. நீ எந்த பாத்துல இருக்கன்னு கேட்காம எலக்ட்ரான் நீ எங்கடா இருக்கன்னு கேக்குறாங்க. எலக்ட்ரான் எங்க இருக்கானோ அதான் பாத்து. ஆனா போர் சொன்னபடி எக்ஸாக்ட் பாத்து, நீ எலக்ட்ரான் வந்து பாத்து மேல வந்துட்டு போகுதுன்னு சொன்னாங்க. ஆனா இவன் வந்து என்ன சொல்றான், நீ எங்க இருக்க அப்படின்னு கேக்குறான். ஸோ மேத்தமெட்டிக்கல் ஆரிஜின் வந்து வேவ் ஃபங்க்ஷன் வந்து ஸ்க்ராடிஞ்சர் வேவ் ஈக்குவேஷன்ல சை ஸ்கொயர் வந்து எதை குறிக்குதுன்னா சை இட் செல்ஃப் ரெப்ரசன்ட் தி ஆம்ப்ளிட்யூட் ஆஃப் வேவ். சைனா எதை குறிக்குது? சை வந்து வேவ் ஃபங்க்ஷன் குறிக்குது, அது பேரு. ஆனா இப்ப இந்த டிஸ்கஷன் வரும். சைனா ஆம்ப்ளிட்யூட் ஆஃப் த வேவ்.
where psi represent the amplitude of the wave. அதே போல psi ஸ்கொயர் எதை குறிக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா ப்ராபபிலிட்டி டென்சிட்டி. psiனா ஆம்ப்ளிடியூட் ஆஃப் த வேவ், psi ஸ்கொயர்னா ப்ராபபிலிட்டி டென்சிட்டி. இப்ப பிசிக்கல் சிக்னிபிகன்ஸ் நான் எப்பவுமே என்னன்னா பிசிக்கலா பார்க்கணும், மேத்தமெட்டிக்கலா பார்க்கணும், டயக்ராமெட்டிக்கலா பார்க்கணும் உனக்கு கத்து வந்திருக்கேன். 3 முப்பரிமாண பார்வை, 3 விதமான பார்வை, ஆழமான புரிதலுக்கு 3 விதமான பார்வை: பிசிக்கல், மேத்தமெட்டிக்கல், டயக்ராமெட்டிக்கல். இப்ப பிசிக்கலா சை ஸ்கொயர் என்ன பண்ணுது? சை ஸ்கொயர் அட் எனி கிவன் பாயிண்ட் இன் ஸ்பேஸ், சை ஸ்கொயர் அது பேரே ப்ராபபிலிட்டி டென்சிட்டி. அப்ப psi square at any given point in space provide the probability of finding the electron. Psi square வந்து probability of finding the electron at that specific point. இந்த பாயிண்ட்ல இருக்கானா இல்லையா, அதுதான் psi square. அப்புறம் வந்து நெக்ஸ்ட் வராங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா transition to orbitals. transition to orbitals என்ன சொல்றாங்க அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் 2D circular path. யார் சொன்னா? Bohr சொன்னாங்க. The model identify 3D region of space around the nucleus. So 2D circular pathக்கு பதிலா 3D region of space around the nucleus வருது. Orbital is a region. அப்ப orbitalனா டிஃபைன் பண்றாங்க. Orbital is a region where the probability density is at highest chance of finding electron. highest அதாவது probability density வந்து அதிகமா இருக்கிற ரீஜன் தான் ஆர்பிட்டால். ப்ராபபிலிட்டி டென்சிட்டி தூக்கலா இருக்கிற ரீஜனுக்கு பேர் தான் ஆர்பிட்டால். ஆர்பிட்டால்னா என்னன்னா, ஆர்பிட்டால் ஆர் டிஃபைன் ஆர்பிட்டால்ஸ் இஸ் எ ரீஜன் வேர் ப்ராபபிலிட்டி டென்சிட்டி இஸ் ஹையஸ்ட். புரியுதா? எங்க ப்ராபபிலிட்டி டென்சிட்டி அதிகமா இருக்கோ அது பேர் தான் ஆர்பிட்டால்ஸ். சோ மறுபடியும் ஆர்பிட்டால்ஸ் அந்த ஆர்பிட்டால் டிஃபைன் பண்றதுக்கு நமக்கு குவாண்டம் நம்பர்னு ஒரு நம்பர் தேவைப்படுது. அதை வந்து செல்லமா NLM அப்படின்னு நோட்டேட் பண்றோம். அது எங்க இருந்து வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, சால்விங் த ஸ்க்ராடிஞ்சர் ஈக்குவேஷன் சால்வ் பண்ணும்போது அதெல்லாம் கிடைக்குது. சால்விங் த வேவ் ஈக்குவேஷன் ஃபார் டிஃபரெண்ட் எனர்ஜி லெவல். ஒவ்வொரு எனர்ஜி லெவலுக்கு சால்வ் பண்ணும்போது, ஒரு எனர்ஜி லெவலுக்கு சால்வ் பண்ணும்போது N கிடைச்சது, இன்னொரு எனர்ஜி லெவலுக்கு சால்வ் பண்ணும்போது L கிடைச்சது, இன்னொரு எனர்ஜி லெவலுக்கு சால்வ் பண்ணும்போது M கிடைச்சது. For different energy levels, when we are solving the equation, we are getting the quantum number. So orbitals are defined by quantum number. Orbital na enna define pannanga? Orbital is a region where probability density is high, is at highest. எவ்வளவு இருக்குன்னா 90 to 95% chance of finding the electron இருக்குன்னா. சரியா? அடுத்தது foundation in wave theory. நெக்ஸ்ட் ஃபவுண்டேஷன் வேவ் தியரியில என்ன பண்றாங்கன்னா, சோ டி ப்ராக்லி ஹைபோதீசிஸ் எடுத்துக்கிறாங்க, டியூவல் நேச்சர் டி ப்ராக்லி. அப்ப as a standing wave bound to the nucleus, electron exists in the stable energy state. So standing wave இருக்கும்போது bounding to the nucleus, standing wave தான், ஆனா அந்த வேவ் வந்து it is bound to the nucleus. அப்படின்னா என்னன்னா, நியூக்ளியஸோட கட்டுப்பாட்டுல இருக்கு. சரியா? ஸ்டாண்டிங் வேவ் bound to the nucleus. The electron exists in a stable energy state where circumference of a region must be integral multiple of its wavelength. அப்ப 2πr equal to n lambda அப்படின்னு கொண்டு வராங்க. The probability density provides the visualization of the standing wave intensity across atom. அந்த probability intensity தான் என்ன பண்ணுதுன்னா, விஷுவலைஸ் பண்ண வைக்குது, நம்ம ஸ்டாண்டிங் வேவ் இன்டென்சிட்டியை விஷுவலைஸ் பண்ண வைக்குது across the atom. ஸோ மொத்தமா ஒரு சம்மரியா சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, Schrodinger wave mechanical model probability density replaces the certainty of classical mechanics. ஒரு certainty-ய uncertainty-யா, அதாவது probability-யா, uncertainty-ன்ற வார்த்தைக்கும் probability-ன்ற வார்த்தைக்கும் ஒத்துப்போகும். சோ அப்படி பண்றதுதான் வந்து இந்த Schrodinger wave mechanical model probability density-யோட வேலை.
ப்ராபபிலிட்டி டென்சிட்டி அல்டிமேட்டா என்ன பண்ணுதுன்னா சர்டனிட்டி ஆஃப் கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ் வித் ஸ்டாட்டிஸ்டிக்கல் மேப் டிஃபைனிங் த மாடர்ன் ஆர்பிட்டால் கிளவுட் ஆஃப் த ப்ராபபிலிட்டி ரேதர் தன் த ஃபிக்ஸ்ட் ட்ராக். ஸோ ஃபிக்ஸ்டு ட்ராக்னு சொல்லாம கிளவுட் ஆஃப் ப்ராபபிலிட்டி அப்படின்னு முடிக்கிறாங்க. ஓகே, ரெண்டாவது விஷயத்துக்கு நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். சரியா? ஸோ இதை Yes, வந்து yes. ஒரு சின்ன ரீகேப் வந்து நம்ம யாழினி கிட்ட கேட்போம். ஃபர்ஸ்ட் வந்து போஸோட ஏர்லியர் மாடல் வந்து இட் வாஸ் ஃபிக்ஸ்ட் ஆன் ஸ்டேஷனரி ஆர்பிட்ஸ் வித் டெஃபினட் ரேடியை அண்ட் வெலாசிட்டி அப்படின்னு போர் சொல்லியிருந்தாரு. ஆனா ஹெய்சன்பர்கோட அன்சர்டனிட்டி பிரின்சிபல் வந்து இந்த போரோட மாடலை வந்து சுத்தமா சேஞ்ச் பண்ணுது. என்ன சொல்லுதுன்னா எக்ஸாக்ட் பொசிஷன் மொமெண்டம் ஆஃப் சப் அட்டாமிக் பார்ட்டிகல் வந்து சைமல்டேனியஸா நம்மளால டிட்டர்மைன் பண்ண முடியாது. ஏன்னா வந்து வேவ் இஸ் எக்ஸ்டெண்டிங் த்ரூ அவுட் த ரீஜன் ஆஃப் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா போர் சொல்லியிருந்தாரு வேவ் வந்து ஒரு எக்ஸாக்ட் பொசிஷன் ஃபிக்ஸ் பொசிஷன்ல இருக்கும் அப்படின்னு. அதனால அந்த ஒரு கிளாசிக்கல் ஐடியா ஆஃப் டெஃபினட் ஆர்பிட்டால் அப்படின்னு ஒன்று இருக்கதே வந்து அவங்க வந்து டிஸ்கார்ட் பண்ணிட்டாங்க. அடுத்தது we talk about probability density. அது வந்து ஸ்க்ரோடிங்கர் மாடல் பத்தி. வேவ் ஃபங்க்ஷன் which is psi, இது வந்து ஸ்க்ரோடிங்கரோட வேவ் ஈக்குவேஷன்ல இருந்து டிரைவ் பண்ணி எடுத்திருக்காங்க. திஸ் வேவ் ஈக்குவேஷன் தட் இஸ் psi, இட் ரெப்ரசன்ட்ஸ் த எலக்ட்ரான் வேவ் மேத்தமெட்டிக்கலி அப்படின்னு சொல்றாங்க. இப்போ psi ஸ்கொயர் அப்படின்னு பார்த்தோம்னா psi வந்து psi என்ன ரெப்ரசென்ட் பண்ணுது ஆம்ப்ளிடியூட் ஆஃப் த வேவ், ஆனா psi ஸ்கொயர் ரெப்ரசென்ட் பண்ணது ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஆஃப் த வேவ். Physical significance, psi square at any given point, it provides the probability of finding an electron at a specific point. ஒரு எலக்ட்ரான் ஒரு ஸ்பெசிபிக் பாயிண்ட்ல எங்க இருக்கு அப்படின்னு கண்டுபிடிக்கிற ப்ராபபிலிட்டி வந்து நம்மளுக்கு psi ஸ்கொயர் வந்து தருது அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் வந்து டிரான்சிஷன் ஆஃப் ஆர்பிட்டால்ஸ். டிரான்சிஷன் ஆஃப் ஆர்பிட்டால்ஸ்னா இந்த 2D போர்ஸோட 2D சர்க்குலர் பாத் அதை விட இந்த மாடல் வந்து 3D ரீஜன்ஸ் ஆஃப் ஸ்பேஸ் அரவுண்ட் நியூக்ளியஸ் வந்து இன்னும் கொஞ்சம் ஈஸியரா ஐடென்டிஃபை பண்ணுது. ஏன்னா 3D வந்து 3D ரீஜன் வந்து ஹை சொன்னா இவன் 3D வச்சிருக்கான், அவ்வளவுதான். ஜஸ்ட் ஒரு இதுதான் மாடல் தான். 3D ரீஜன்ல வந்து எலக்ட்ரான் ஃபைண்டிங் ப்ராபபிலிட்டி ரொம்ப ஹையா இருக்கும். அதனால அவங்க 3D வந்து இன்னும் ஈஸியா எடுத்துக்கலாம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்க. அப்புறம் these orbitals are defined by quantum numbers. உள்ள இருக்கிற orbitals வந்து NLM அப்படின்னு NLMS அந்த குவாண்டம் நம்பர்ஸால டிஸ்கிரைப் பண்ணப்பட்டது. ஆர்பிட்டால் முன்னாடி ஆர்பிட்டால்னா என்ன? Orbital is a region in where there is highest probability density of finding an electron. அவ்வளவுதான், the probability density is highest. அவ்வளவுதான். நியூக்ளியஸ் பக்கத்துல இருக்கும், அதனால அப்படி பண்றாங்க. அடுத்தது அப்புறம் ஃபவுண்டேஷன் ஆஃப் வேவ் தியரி. வேவ் தியரி வந்து இட் மோஸ்ட்லி ரிலைஸ் ஆன் டி ப்ராக்லி ஹைபோதிசிஸ் விச் வியூஸ் எலக்ட்ரான் as a material particle behaving like a wave. ஒரு ஸ்டாண்டிங் வேவ் ஆஸ் அ ஸ்டாண்டிங் வேவ்னா ஒரு இடத்துல இருக்கிற வேவ், ஆனா இட் இஸ் பவுண்ட் டு தி நியூக்ளியஸ் கிட்ட பவுண்ட் ஆயிருக்கு, பிடிச்சி வச்சிருக்க நியூக்ளியஸ். அப்ப எலக்ட்ரான் எக்ஸிஸ்ட் இன் a stable energy state where circumference of its region must be an integral multiple of the wavelength. அதாவது அது பிடிச்சி வச்சிருக்க போதும் எலக்ட்ரான் ஒரு ஸ்டேபிள் எனர்ஜி ஸ்டேட்ல இருக்கும், ஏன்னா அது ஒரு ஸ்டாண்டிங் வேவ். அப்போ வந்து சர்க்கம்ஃபரன்ஸ் இந்த ரீஜன்ல இருக்கிற அந்த சர்க்கம்ஃபரன்ஸை வந்து நம்ம ஒரு ஈக்குவேஷனால சொல்றோம், அது 2πr is equal to n lambda அப்படின்னு. அப்புறம் ப்ராபபிலிட்டி டென்சிட்டி வந்து ஒரு ஸ்டாண்டிங் வேவோட இன்டென்சிட்டி, அந்த ஒரு ஆட்டம்ல இருக்கிற அந்த எலக்ட்ரான் ஸ்டாண்டிங் வேவோட இன்டென்சிட்டியை வந்து அது விஷுவலைஸ் பண்றதுக்கு நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுது. அதனாலதான் இந்த ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ரீப்ளேஸ் த சர்டனிட்டி ஆஃப் த கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ். ஸ்க்ராடிஞ்சர் வேவ் மெக்கானிக்கல் மாடல்ல அழகா நம்ம இந்த விஷயத்த பார்த்துட்டோம். சரி, ஸோ இதுதான் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள். ஸோ எந்த ஒரு கான்செப்டை படிக்கிறது முன்னாடியும் அந்த கான்செப்ட்ல இந்த அளவுக்கு கிளாரிட்டி இருக்கணும். சப்ஜெக்ட் நம்ம என்ன எக்ஸாம் எழுதுறோம் அப்படின்றது இல்லாம ஒவ்வொரு அந்த கான்செப்ட்லையும் கிறிஸ்டல் கிளியரா நம்ம திங்க் பண்ணக்கூடிய, நமக்கு அது என்னன்னு தெரிஞ்சுக்கக்கூடிய ஆசை இருக்கணும். இப்ப நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்? 2 விஷயம் தெரிஞ்சுக்கிட்டோம். என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டோம்? வேவ் ஃபங்க்ஷன், அப்புறம் ப்ராபபிலிட்டி டென்சிட்டி. சரி, இந்த செஷன்ல வேவ் ஃபங்க்ஷனும் ப்ராபபிலிட்டி டென்சிட்டி பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம். இப்ப தெரிஞ்சதுக்கு அப்புறம் அதுக்கு இது ஜஸ்ட் ஒரு இதுதான். அதுக்கப்புறம் நீங்க புக்கை படிக்கும்போது என்டையரா சகலமும் புரியும். புரியாத பக்கங்கள்னு சொல்லிட்டு எதுவுமே இருக்கவே இருக்காது. எல்லா பக்கங்களும் புரியக்கூடிய பக்கம். ஆனா
அது புரியக்கூடிய பக்கங்களா மாறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த பேசிக் திங் என்ன, எதுக்காக இந்த, நீ ஏன் வந்த, நம்மளே கேட்கிறோம், நீ யாரு, யாரா நீ அப்படி கேட்கிறோம். அவன் யாருன்னு புரிஞ்சிச்சுன்னா அப்புறம் எல்லாமே புரிஞ்சுது. சரியா? ஸோ இதுதான் இது. ஸோ ஒரு ஒரு 10 மினிட்ஸ் பிரேக்கு, அதுக்கப்புறம் மறுபடியும் சரியா? ஓகே. தேங்க்யூ சாம்பியன்.